ஹெட் பாத் டியூரிங் ப்ரெக்னன்சி என்ன முக்கியமாக நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். நம்பர் 1, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் குளிக்க வேண்டாம். ரொம்ப கோல்ட் வாட்டரும் வேண்டாம், ஏன்னா அது சடனாக ரொம்ப சில்ஸ் அண்ட் ரைகர்ஸ் உருவாக்கும், முக்கியமாக ஏர்லி ப்ரெக்னன்சியில். அண்ட் ஆல்சோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட் வாட்டரும் வேண்டாம். பிகாஸ் ஹாட் வாட்டரில் நீங்கள் குளிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு கிடினஸ் அண்ட் கொஞ்சம் பிபி லோ ஆகி ஹைப்போடென்ஷனும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அவாய்ட் பண்ணிடுங்க. லியூகார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அது நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், ரொம்ப ஓவர்டாக பெண்ட் பண்ணாதீங்க. டோன்ட் பெண்ட் டூ மச் டவுன். உங்கள் ஹேரை வந்து சிங்க் அந்த வாஷ் பேசின் அதில் போட்டு வாஷ் பண்ணாமல் எதர் யூஸ் அ ஸ்டூல் வேர் யூ கேன் சிட் டவுன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷவரில் குளிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூஸில் முடிஞ்ச வரைக்கும் பாரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் வேண்டாம். இதை தாண்டி நீங்கள் தலையை ரொம்ப நேரம் கோல்டாக அந்த வெட்டாக வச்சுக்காமல் இருங்க. பிகாஸ் தட் குட் ஆல்சோ ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் சைனஸ். அதுவும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு 2 times a week, மேக்ஸிமம் 2 to 3 times, மோர் தென் enough, unless and until உங்கள் கைனகாலஜிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கேல்ப் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண சொன்னால் பார்த்துக்கோங்க.